கவிஞருக்கு இப்போதே ஓலை அனுப்ப வேண்டும். கொடிக்கால் நகரத்தை அழித்து கோயில் கட்டும் தீர்மானத்தில் கையெழுத்திட்டால் உமது உயிருக்கு ஆபத்து என்று எச்சரிக்க வேண்டும். கவிஞர் தருவது பலாத்கார மார்க்கம். கொள்கைக்கு விரோதமானவர்களை எல்லாம் கொன்றுவிடும் கோஷ்டியினர் என்ற பழிச்சொல் நமது நல்ல கொள்கைகளை நாட்டிலே பரவ விடாமல் தடுத்துவிடும். நான் கேட்கிறேன், கொல்லப்பட வேண்டியது அரசனா திவானா? ஒரு அரசனை ஒழித்து பயனில்லை. அரச பரம்பரையே ஒழிய வேண்டும் என்கிறேன் நான். பரம்பரையை ஒழிப்பதென்றால் புராண காலத்து பரசுராமனை போல கையிலே கோடலை தூக்கி கண்ட அரசர்களை கொல்லுவதல்ல. அரசனை தேவன் என்றும் அரசகுருவை தேவாதி தேவன் என்றும் நம்பிக் கிடக்கும் மக்களின் குருட்டு எண்ணம், இருட்டு நினைவு இவை அகற்றப்பட்டு மக்களாட்சி நிலைப்பதற்கான மனப்பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும். உண்மைதான். ஆனால் இது நீண்ட கால திட்டம். உடனடியாக கொடிக்கால் நகர மக்களை காப்பாற்ற வழி? அதற்கு வழி கவிஞர் காட்டிய வழிதான். புதுமைப்பித்தரை, எதற்கும் அரசனை எச்சரித்து ஓலை அனுப்பி பார்ப்போம். அதுதான் சரி. தலைவர் முடிவுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் ஒன்று, அரசன் கையெழுத்து போடவில்லை என்றாலும் அவர்கள் கோயிலை கட்டிய தீர்வார்கள். காரணம், அது பக்தியால் எழும்பும் ஆலயம் அல்ல. மணிமகுடபுரியின் பகைவர்களுக்கு படை முகாம், ஆயுத கிடங்கு. அதற்காகத்தான் ஆண்டவன் என்ற திரையை போடுகிறார்கள் இங்கே உள்ள 5ஆம் படை.